வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலியை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் ப்ரொக்கோலி டோக்கன் வந்து வாங்காதீங்க நான் சொல்லிட்டேன். ஏன்னா சிசியோட டாக் நேமு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை கலீக்ஸ்க்கோ கண்டிப்பாக தெரியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா $250 மில்லியன் வந்து மார்க்கெட் கேப். சத்தியமாக அது ரீட்டைலைஸ் மணியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இன்சைடர்ஸ் யாரோ வந்து இது முதலே வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் நீங்கள் ஹைப் வேணாம். அதே மாதிரி அவரே முதலே சொல்லிட்டார், இது வந்து டோக்கனுக்காக நான் போஸ்ட் பண்ணல, கம்யூனிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. அவரை பற்றி நம்ம அதிகமாக பேச வேணாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைன் டேட்டா, ஏன் அந்த மார்க்கெட் டம்ப் ஆச்சு, ஸோ இனிமேல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், புல்லாக இருக்குமா பெரிஸாக இருக்குமா. நிறைய பேர் டெலகிராமில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆல்ட் சீசன் இருக்கா இல்லையா. அதே மாதிரி நான் நிறைய ட்விட்டரில் ட்வீட் போட்டதை வச்சும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆகும். ப்ளஸ் சில ஆல்காயின் நியூஸு, ஆன்சைன் டேட்டா எல்லாருமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஜான்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஃபெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா QE வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ட்ரம்ப்புமே பார்த்திங்க அப்படின்னா ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஃபெட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னதான் பிரசிடென்ட் சொன்னாலுமே எங்களோட கடமை வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதனால் நான் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நான் கம்மி பண்ண போகிறதில்ல, பாஸ் மட்டும் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஏபிள் டு சர்வ் கிரிப்டோ கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஸோ இப்போ எப்படின்னா அணையை திறந்து விட்டோம், ஆனால் தண்ணியே அங்கே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷன் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபட்டாக க்ரியேட் ஆகி மார்க்கெட் வந்து நல்லாவே டம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து CPI டேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ கோர் CPI பார்த்திங்க அப்படின்னா ஃபார்காஸ்ட் 3.1% எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக 3.2 இருந்துச்சு. 0.1% கம்மியாகுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். பட் இங்கே பார்த்திங்கன்னா 0.2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 3.3% இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ CPI டேட்டாவை வச்சு தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக கம்மியாகுதான்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீப்சிக் வந்து ஓல்டு நியூஸுங்கிறதுனால அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. ChatGPTக்கு அடுத்ததாக வந்ததுனால ChatGPTயை யூஸ் பண்ணி கூட அவங்க டெவலப் பண்ணியிருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இன்ஃபோ. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சர்வர் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி டவுன் ஆகுது. நானுமே அதை ஃபேஸ் பண்ணேன். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் சர்வர் டவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாரிஃப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ரீசெண்டாக மார்க்கெட் டம்ப் பண்ணிச்சுன்னு பிலோ $96K பிட்காயின் போச்சு. அதர் கண்ட்ரீஸ் மேலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் விதிக்கிறதா வந்து இந்த டாரிஃப்ஸ்னு சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் டு ஹிட் இந்தியா ஹார்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து மோடி வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்காப்புல யூஎஸில். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் அவரை வச்சுட்டே டைரெக்டாக சொல்லிட்டாரு, ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து US வந்து இந்தியா மேலே ஒரு வரி விதிக்கிறாங்க தெரியுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10% வந்து அவங்களோட இம்போர்ட் அப்படின்னா இந்தியாவிலேருந்து என்னென்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் ஆகுது, எக்ஸாம்பிள் டர்மரிக், பிளாக் பெப்பர், இந்த மாதிரி நிறையா வந்து அதே மாதிரி பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகுது, ஃபுட்டு நிறைய ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, அப்பேரல்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா, அந்த துணி, டிஷர்ட்ஸ், இன்னர் வியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாமே வந்து வரி விதிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் என்ன பண்ணலான்னா யூஎஸ்லேருந்து இங்கே இம்போர்ட் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்தியாவும் அதே ஈக்குவலான பர்சன்டேஜ் வந்து வரி விதிச்சுக்க முடியும். அதுக்கு தான் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. இது டாரிஃப் நியூஸை விட ஒரு படி கீழே, ஆனால் இருந்தாலுமே இதுவுமே பேடு தான். ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ யூஎஸ்லேருந்து ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட்டிங் என்ன ஆகுது, ஆப்பிள் ஐஃபோன் ப்ராடக்ட் சொல்லலாம், க்ரூட் ஆயில், ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் அங்கேருந்து தான் வாங்குறாங்க. அதை வச்சு தான் அவங்க பெட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வரி விதிச்சுக்க முடியும். ஸோ இது 2 வேங்கிற மாதிரி ஏ கண்ட்ரியும் பி கண்ட்ரியும் 2 பேர்த்துக்கு மேலேயும் பர்சன்டேஜ் போட்டுக்கிறது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு குட் நியூஸாக நான் பார்க்குறேன். பட் இருந்தாலுமே இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அமலுக்கு வரப்போகிறது இல்லை, கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக சைன் பண்ணிட்டாங்க, ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பேட் நியூஸாக நான் பார்க்குறேன். இது அவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கலாம். பட் இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே எந்த சர்க்கிளுக்குள்ளே வருது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் வருது. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்க போகும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு FOMC மீட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா March 19 இருக்குது.
அப்புறம் மே 6, 7th இருக்குது, ஜூன் 18th இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த மார்ச், மே இந்த 2 மந்த்து தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரி இது வந்து ரொம்பவுமே வந்து டைம் இழுக்குது தான். ஸோ அதனால டே டு டே வந்து நீங்கள் வந்து பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது கண்டிப்பாக வந்து ஜவ்வு இழுக்கு தான் போகுது. பட் மார்ச் டைமில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மேலே பம்ப் ஆச்சு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையும் கூட டச் பண்ணிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து இப்போ கீழே வர மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போ வந்து சிபிஐ டேட்டா இன்ஃப்ளேஷன் வந்து 2.5% கீழே வருதோ அதுக்கப்புறம் தான் கோல்டு ஃபாலோ ஆகும். கண்டிப்பாக வந்து கோல்டை வந்து பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பிட்காயின் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. அது ஒரு குட் நியூஸ். ETF மணி ஆகட்டும், குட் நியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா வந்து குட் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்மேன் சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க எத்தீரியம் பிட்காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கேல் சைலர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்து பிட்காயின் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மணி ஃப்ளோ வந்து பிட்காயினுக்கு வந்துட்டே தான் இருக்குது. ETF வந்து கொஞ்சம் அவுட்ஃப்ளோ ஆனாலும் இன்ஃப்ளோ மேஜராக வந்து உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் வந்து எனக்கு தெரிஞ்சு பியரில் இல்லை. இனிமேல் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெக்கப் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் நம்ம டெலகிராம் சேனல்லையும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இன்னொரு வந்து மூவ் வந்து பிட்காயின் கண்டிப்பாக இருக்குது. அது 120 or 110K கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பியர் மார்க்கெட் ஸ்டார்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2026 மிடில் இருந்தும் கூட பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ETF அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சைக்கிளாக இருக்க போது 2025லேயே பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மெயினாக வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஏன் ஆல் சீசன் இல்லை அப்படிங்கிறது தான். காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 10 மில்லியன் காயின்ஸ் வந்து காயின் மார்க்கெட் கேப்லேயே இருக்குது. அதாவது அத்தனை காயின்ஸ் இருக்கிறதுனால தான் நோ ஆல் சீசன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் டெலகிராம்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ போட்டிருந்த ட்வீட்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ETFs வந்து ஆல் சீசன் வராது, ETFs நிறையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோடய தாட்ஸை சொல்லியிருந்தேன். அதை மெயினாக கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயின், டோஜ் காயின், சொலானா, XRP, பொல்கடாட்னு சொல்லி நம்பர் ஆஃப் காயின்ஸ்க்கு வந்து ETF வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா டோஜ் காயினுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிபைனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து டாப் 20 டாப் 30 காயின்ஸ் வந்து இப்போ செயின் லிங்க்குக்கு வரலாம், பொல்கடாட்டுக்கு வரலாம். நிறைய லார்ஜ் கேப்ஸ் காயின்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல காயின்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து ETFஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க. பட் இதை வந்து 2021 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இங்கே ETF 2021 வந்து ETFனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெளிவாக வந்து ஆடியோ போட்டிருப்பேன். அதில் தெளிவாக வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன் ETF வந்தால் ஆல்ட் காயின்ஸ்க்கு வந்து பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ETFs வரும்போது இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து டெஃபி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன்ஸ் பை ஆர் செல்லுக்கு டெஃபி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வாப் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செயின்லேருந்து இன்னொரு எக்கோசிஸ்டம் காயின்ஸ் வந்து சீமா வந்து அவங்க பை பண்ண மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்வாப் இன்டூ அதர் ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியாது. மேஜர் ரீசன் வந்து ரெண்டு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாப் இன்டூ அதர் காயின்ஸ் அப்படிங்கிறது சத்தியமாக அவங்க பண்ண மாட்டாங்க. இதனால் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ETF அப்ரூவ்டு காயின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் கிரிப்டோவில் போய் கண்ட காயின்ஸ் வாங்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஏதோ டாப் 100 இருக்க காயினை வந்து வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ETF-ஆக கொண்டு வந்து பை பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து கிரிப்டோக்குள்ளே கொண்டு வந்து பை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ETF 20 காயின்ஸ் அப்ரூவ்டு இருக்குது அப்படின்னா ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து $1 billion இன்வெஸ்ட் பண்ணும்போது கிரிப்டோவில் கொண்டு வரதுக்கு பதிலாக ETF-லேயே வச்சுக்குவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து அந்த ETF அப்ரூவ்டான காயின்ஸ்க்கு தான் போகுமோ தவிர்த்து அதர் ஆல்ட் காயின்ஸ்க்கு போகாது. அதனால வந்து ஆல் சீசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட்ஸ் சொல்லியிருப்பேன். இது இமிடியேட்டாக நடக்காது. ஸோ எவ்வளோ வந்து ETF வந்து ஆல் காயின்ஸ்க்கு அப்ரூவ் ஆகுதோ அவ்வளோ அந்த பர்டிகுலர் காயின்ஸ்க்கு பெஸ்ட்டு. ஆனால் அதர் தென் தட் காயின்ஸ் ஒஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் புல் ரன் புஷ் பண்ணல் டு 2016 அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பேன். ஏன்னா இந்த இயர் டிசம்பர் டு நெக்ஸ்ட் இயர் Q1 வந்து பீக்காக இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு கெஸ்ஸிங் தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லேசர் ஐஸ் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் பிட்காயின் விச் டெல்ஸ் சைக்கிள் ஸ்டாப் இஸ் வெரி நியர் அப்படின்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சொல்லுங்கன்னு நான் கூட வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2021 பார்த்திங்க அப்படின்னா இந்த லேசர் ஐஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த
ஏப்ரல் மே டைமில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இந்த லேசர் இது வச்சுருந்தாங்க, லேசர் ஐஸ் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, லேசர் ஐஸ் அப்படிங்கிறது வந்து பிட்காயினோட புல்லிஷ்னஸ் அதை குறிக்கிறது தான். ஆனால் எப்போ எல்லாருமே க்ரீடாக இருக்காங்களோ அப்போ நம்ம வந்து ஃபியராக இருக்கணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பார்க்கும் போகும்போது இந்த லேசர் ஐஸ் எல்லாருமே போடுறாங்க அப்படின்னா எல்லாருமே புல்லிஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக வந்து அது பிட்காயினுக்கு டேஞ்சர். அந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டம்பே ஆரம்பிச்சுது. ஸோ இப்போதைக்கு யாரும் அந்த அளவுக்கு போடலை, 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் போட்டாங்க. மோர் தென் 10 மெம்பர்ஸ் போடுறாங்க அப்படின்னாவே நம்ம வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாட்ஸை வந்து சொல்கிறேன். Why it's a super cycle for Bitcoin அப்படின்னு ஒரு டீட்டெயில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா why normal cycle for all season அப்படின்னு சொல்லி swap ETFs money into altcoins அப்படிங்கிறது மேஜர் ரீசன். ரெண்டாவது நியூமரஸ் கிரிப்டோஸ் அண்ட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இது 2 மேஜர் ப்ராப்ளம் சொல்லியிருப்பேன். ஸோ அதான் நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னாவே வந்து பிட்காயினோட மணி தான் வந்து ஆல்ட் காயின்ஸில் போகும் அப்படின்னா கிடையாது. அது வந்து ஒரு 25% தான் வந்து உண்மை. ரிமைனிங் 75% வந்து மணி எங்கேருந்து வருது அப்படின்னா நியூ பீஸ்லேருந்து தான் வருது, அதாவது நியூ ரீட்டைலர்ஸ்லேருந்து தான் வந்து அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் ஃபால் ஆகும்போது பிட்காயின் மேலே போகும். ஆக்சுவலாக வந்து பிட்காயினோட மணி வந்து ஆல்ட்ஸில் போச்சு அப்படின்னா பிட்காயினும் வந்து டாமினன்ஸ் கீழே போக போக பிட்காயினும் கீழே டவுன் ஆகிருக்கணும், ஆகலை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே போகும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டாமினன்ஸ் வந்து கீழே போகும், ஆனால் பிட்காயின் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து எல்லா கிரிப்டோ காயின்ஸ்க்குமே வருது, ஈவன் பிட்காயினுக்குள்ளேயுமே வருது. ஆனால் பிட்காயினை விட ஆல்ஸில் அதிகமாக போகிறதுனால அந்த ஆல் சீசன் வருது. இதுதான் நார்மல் ஆல் சீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் லிக்விடிட்டி. ஸோ எப்போல்லாம் குளோபல் லிக்விடிட்டி மேலே போகுதோ அப்போல்லாம் பிட்காயின் மேலே போயிருக்கும். இங்கே பாருங்கள், குளோபல் லிக்விடிட்டி மேலே போயிருக்கும். ஸோ பிட்காயின் வந்து மேலே போயிருக்கும். எப்போல்லாம் டம்ப்பு ஃபேஸ் பண்ணுதோ பிட்காயினும் டம்ப் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ குளோபல் லிக்விடிட்டி அப்படிங்கிறது என்ன, நியூவாக வந்து மணி வந்து உள்ளே கொண்டு வரது தான். வெதர் இட் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரீட்டைலர்ஸ், ஹூஎவர் இட் இஸ், யாராக இருந்தாலும் லிக்விடிட்டி வந்து கையில் வச்சுருக்கிறவங்க வந்து டிப்ளாய் பண்ணால் தான் வந்து அந்த மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிட்காயின்லேருந்து மேபி எத்திரியத்துக்கு போகலாம், ஆனால் எத்திரியம், பிஎன்பி செயின் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் L1லேருந்து அந்த பர்டிகுலர் எக்கோ சிஸ்டத்துக்கு போகிறதுனால தான் அந்த பர்டிகுலர் எக்கோ சிஸ்டம் வந்து நல்லா பம்ப் ஆகும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு, நல்லா ஆல் டைம் ஹைட் க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மணி வந்து அதோட எக்கோ சிஸ்டத்துக்குள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்குது. அதனால் என்ன ஆகுது, பிஎன்பி செயினோட ஃபீஸ் வந்து ரெவென்யூ வந்து அதிகமாகுது, ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகுது. அந்த பர்டிகுலர் எக்கோ சிஸ்டம் காயின்ஸ் லைக் பேன்கேக், பேபி டோஜ், மீம் காயின்ஸ், ஃப்ளோக்கி, இந்த மாதிரி வேறு ஏதாவது டெக்ஸு, டெஃபி காயின்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நல்லாவே பம்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சைக்கிளில் வந்து சொலானா எக்கோசிஸ்டம், எத்திரியம் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து என்ன கேட்பாங்க, உங்களோட கருத்து என்ன ப்ரோ, ஆல் சீசன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நான் நிறையா பண்ண வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சீசன் இல்லைங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, வேல்ஸ்க்கு வந்து ஆல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ அப்படி கிடையாது, வேல்ஸ்க்கு கண்டிப்பாக ஆல்ஸ் காயின்ஸில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு அவங்களுக்கும் தெரியும், ரீட்டைலர்ஸ்க்கு தெரியும். ஆனால் அதுக்காக லைஃப் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு சைக்கிள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஸை வந்து மோர் தென் 10x 20x பம்ப் பண்ணி கொடுத்துட்டே இருக்க முடியாது. இதை வந்து நான் கிரிப்டோ வச்சு சொல்லாமல் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக் புல் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேதா அவர் 1990s என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் காயினில் போடுறாரோ அந்த பர்டிகுலர் காயின் வந்து பம்ப் பண்ண வைப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20x 40x 50x ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மந்த் 2 monthsலேயே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஆனால் இப்போ வந்து ஸ்டாக் எப்படி இருக்குது, ரொம்ப ரெகுலேட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி இப்போ வந்து 2x 3x அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷக்கணக்காக ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா ஆல் சீசன் அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அடாப்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இந்த 100xங்கிறது சுருங்கி 10x ஆயிரும், 10xங்கிறது வந்து 2x 3x ஆயிரும். விச் மீன்ஸ் அதாவது எல்லா காயின்ஸ்லையுமே பார்க்கக்கூடியதுன்னு சொல்கிறேன். ஏதோ வந்து இப்போ 100ல் ஏதோ 1-2 தான் போகும். பட் 2017 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 காயின் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், மோர் தென் 50 காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 50x கொடுத்துருக்கும். ரானு, எக்ஸ்ஆர்பி, எத்திரியம் சொல்லி எல்லா காயினுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வளர்ச்சி கொடுத்துருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நீங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. கோயிங் ஃபார்வர்டில் வந்து ஒரே நாள், அதாவது இந்த 40 days நடக்கிற மெகா ஆல் சீசன் நடக்கலாம், அல்லது இந்த மாதிரி இப்போ லாஸ்ட் 2 years எப்படி நடந்துச்சு, ஒவ்வொரு 6 months ஒன்ஸ் ஒரு 2 months ஏதோ ஒரு 10 to 20 காயின்ஸ் வந்து 10x கொடுக்கும், 20x கொடுக்கும். மீம் காயின்ஸ் பார்த்திங்கன்னா சிலது 30-40x கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க தான் போகுது, அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல் சீசன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க.
ப்ராஃபிட் கிடைக்கும் போது, அதாவது 10x வச்சுக்கோங்க, மினிமம் 5x வச்சுக்கோங்க. ஒரு 10x எல்லாம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க, எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோஜ் செல் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஐ சோல்டு டோஜ் அட் தி ரைட் டைம் அண்ட் ஹேட் சம் ஃபண்ட்ஸ் டு DCA into the other coins அப்படின்னு சொல்லி ஃபெப் டைமில் போட்டிருப்பேன் இப்போ. ஸோ அதில் மெயின் என்ன சொல்லியிருப்பேன், இஃப் டோஜ் ஹிட்ஸ் $0.2 we can consider the market bottomed out அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேணா சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் புல் சைக்கிளோட டம்புக்கு அப்புறம் இது நல்லா ரொம்ப, அதாவது பாட்டம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பம்ப் நல்லா கொடுத்துருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 50% டம்ப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்வே நல்லாவே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய பம்பு, மறுபடியும் ஒரு 50%, மோர் தென் 50% டம்ப்பு, அப்புறம் சைட்வே பண்ணி தான் மேலே பம்ப் ஆகிருக்கும். ஸோ இந்த பம்ப் பார்த்திங்க அப்படின்னா எகெயின் மேலே இருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மோர் தென் 50% டம்ப் வருது. மேபி இங்கே சைட்வே பண்ணி மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு 2 months 3 months ஆல் சீசனுக்கு வந்து இது எல்லாமே ஒத்து போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது டோஜ் வச்சு மட்டுமே நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது எல்லாமே ஒரு இன்ஃபோ அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஆல்காயின் நியூஸை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்குவோம். எத்திரியம் பார்த்தீங்க அப்படின்னா பெக்ட்ரா அப்கிரேட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த பெக்ட்ரா அப்கிரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து எத்திரியம் மட்டும் இல்லாமல் அதர் டோக்கனில் கேஸ் ஃபீயை பே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. அது ஒரு சூப்பர் ஆப்ஷன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின்னு கொண்டு வராங்க, USDC டாலர் அப்படின்னு கொண்டு வராங்க. பட் எந்த அளவுக்கு கேஸ் ஃபீ வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு எஃபெக்டிவாக கொஞ்சம் அளவுக்கு கம்மி பண்ணுவாங்க. முதல்ல அளவுக்கு ₹1000 $2000 அளவுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஆனால் அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் லிமிட்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வித்ரா வேலிடேஷன் ஸ்டேக்கிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வித்ரால்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து எத்திரிமுக்கு புல்லிஸான நியூஸ்னு சொல்லலாம். இந்த அப்கிரேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 monthsல வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டோ ஃபைனான்ஸ், அது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ட்ரம்ப் பேக்டு வேர்ல்டு லிபர்ட்டி 5 கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஆண்டோவோட க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். பட் இது கண்டிப்பாக வந்து $5 $6 போதும். ஒரு 40-50 பில்லியனுக்கு ஒர்த்தான ஒரு பர்ஃபெக்டான காயின் சொல்லலாம். இங்கேருந்து ஈஸியாக ஒரு 5x பண்ணணும் அப்படின்னா $1 ஈஸியாக வந்து 5x 10xலாம் வந்து ஆண்டோ பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்ராக் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இது நான் சொல்லலாம், அவங்களே தான் சொல்கிறாங்க. நான் போய் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த எலிக்சர் ப்ளஸ் ஹாமில்டன் லேனு கூட பிளாக் ராக் வந்து டைப்பில் இருக்காங்க. ஓகேவா, சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிக்சர் ப்ளஸ் ஹாமில்டன் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க ஏதோ டோக்கனைஸ்டு கான்செப்ட்டுக்கு டெவலப் பண்ணுறதுனால இந்த ப்ளூமை வந்து டைரெக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனேபிளிங் இன்ஸ்டிடியூஷனல் ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டைஸ் அண்ட் பிளாக் ராக் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக பிளாக் ராக் வந்து இது போட கிடையாது. பட் இந்த ப்ளூம் நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டோ கூட டைப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணும்போது ப்ளூமுக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரமோட குமுலேட்டிவ் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா யூனிஸ்வாப்பில் 300 பில்லியனை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. அதாவது அந்தளவுக்கு அந்த நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நான் ஆர்பிட்ரம் வந்து பை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த ஆர்பிட்ரம் நெட்வொர்க் நான் எதுக்குமே யூஸ் பண்ணதில்லை. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா BNB பைனான்ஸ் BSC செயின் யூஸ் பண்ணுவேன் யூனிஸ்வாப்பில். அப்புறம் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எதெல்லாம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். பேஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம்ஸ் கிரிப்டோ வாலெட் நவ் சப்போஸ் 0 fee USDT பர்ச்சேஸ் இன் 60 countries போட்டிருக்காங்க. ஸோ USDT இதனால் வந்து இன்ஃப்ளோ வந்து கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் வந்து மார்க்கெட் கேப் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஃபியர் கிரேட் இண்டெக்ஸை பற்றி பேசணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 20 அப்படிங்கிறது வந்து சூப்பர்னு சொல்லலாம். பட் பிலோ 50 அப்படிங்கிறது வந்து எசென்சியல். ஸோ ரொம்ப மேண்டேட்டரின்னு சொல்லலாம். ஸோ பிலோ 50லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். கடனோ ஃபவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து பேசிக் கிரிப்டோ லாஸ் வந்து வில் பி பாஸ்ட் இன் நெக்ஸ்ட் 3 to 4 months அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கடனாக்கும் அதர் ஆல் காயின்ஸ்க்கும் ஒரு புல்லிஷ் நியூஸ் தான். பட் இதுக்காக வந்து நீங்கள் ஆல்ஸை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு சொல்ல வரல. கிரே ஸ்கேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாவ் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப புல்லிஷான நியூஸ். டாவுக்கு டைனமிக் டாவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக பிட்காயினோட மைனிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபுல்லாக வந்து ரிவார்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் டாவ் வந்து அதை பிரேக் பண்ணி டாவ் கியூபிக் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான். எல்லாத்துக்குமே ஃபேர், அதாவது 10 பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தர் ஜெயிச்சானோ ஆனால் 10 பேர்த்துக்குமே ரிவார்டு கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை கரெக்டாக அமல்படுத்தணும்னு இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோர் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு காயின் ஈவன் மோர் ஆப்ஸ் ஆர் கம்மிங். ஸோ அதிக ஆப்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அதிகமாக வந்து KYC சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக KYC சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து வேர்ல்டு காயின் டோக்கன் சப்ளை வெளியில் வரும்.
ஸோ மெகா ஆல் சீசன் மேபி வந்துச்சு அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே மேபி இது வந்து பியாண்ட் $20 கூட போகலாம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டோக்கன் சப்ளை இவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு லிபர்ட்டி 5 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து மூவ் காயினை ஸ்வாப் பண்ணுறாங்க, அதிகமாக அது பை பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யாருன்னா ஃபேஸ்புக், அதாவது மெட்டாங்கிற கம்பெனி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு இந்த மூவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண செயின் தான் வந்து ஸ்வி அண்டு ஆப்டாஸ் சொல்லலாம். இந்த 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைப்பு. இந்த 2 பேர் தான் நெக்ஸ்ட்டு சொலானா அப்படிங்கிறதுக்கு தகுதியான கேட்டகரியை வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போகும்போது இந்த மூவ் நெட்வொர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா எத்திரித்தோட லேயர் 2 ப்ளஸ் L1ன்னு சொல்லலாம். ஏன்னா லேயர் 2க்கு மேலே இவங்க ஓன் செயின் வச்சுருக்கிறதுனால இவங்க L1ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மூவ் வந்து MVMும் கொடுக்குறாங்க, அதாவது மூவ் விர்ச்சுவல் மிஷின் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது யாராவது இனி ஃபியூச்சரில் மூவ் பேஸ்டு லேயர் 1 க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் L2 மேலே உங்கள் ஓன் பிளாக் செயினை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து மூவ் VM. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவ் லாங்குவேஜ் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து பேரலிசம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்த லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் செயினுக்கு வந்து இது உகந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்னால மேபி ட்ரம்ப்போட சன்னு வந்து அதாவது வேர்ல்டு லிபர்ட்டி 5 வந்து மூவ் மேலே புல்லிஸாக இருக்காங்க. அது தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்வி ஆப்டாஸ் மூவ் இந்த மூணில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து 10x மேலே போகும். அது எதுன்னு நான் சொல்ல வரல, இதுதான் சொல்ல வரல. இப்போ ஸ்வி ஆல்ரெடி மோர் தென் 10x பண்ணிருச்சு. பட் ஆப்டாஸ் மூவ் கண்டிப்பாக ஒரு 5x டீசெண்டாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒய்எஸ்எஸ் பார்த்திங்க அப்படின்னா IO.net கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செயின்லிங்க் பார்த்திங்க அப்படின்னா சோனியம்ங்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சோனியோட ஓன் பிளாக் செயின், அவங்களோட ஓன் நெட்வொர்க்குக்காக க்ரியேட் பண்ண செயின் தான். அவங்க கூட மறுபடியும் லிங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது செயின்லிங்க்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து செம புல்லிஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோனிக் லேப்ஸ் அவங்க வந்து சொலானாலேயும் வந்து கொண்டு வரதா யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து டோக்கன் சப்ளை ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ஸோ சொலானாவில் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பைபேக் பண்ணி அங்கே பண்ணுவாங்களா அது எப்படின்னு தெரியல. பட் சொலானாவில் இவங்க இந்த டோக்கனை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது சோனிக் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து க்ரோத் ஆகும். அவங்களோட டிவிஎல் வால்யூம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஃபேண்டமோட ஹைப்பு அதை விட ஹைப்பு வந்து 2021 ஃபேண்டம்க்கு எப்படி ஹைப் இருந்துச்சோ அந்த ஹைப்பை தக்க வைக்கணும்னு சொல்லி தான் இவங்க சோனிக்குன்னு மாற்றிருக்காங்க. ப்ளஸ் 10,000 TPS கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கிறதுனால சோனிக்கு வந்து கண்டிப்பாக வந்து EVM செயினில் வந்து BNBக்கு அடுத்ததாக இது வந்து டாப் 2030 வந்து இன்னுமே வந்து கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் மார்க்கெட் ரொம்ப மந்தமாக இருக்கிறதுனால நான் வந்து வியூஸ்க்காக போடணும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ரைட் டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளஸ் இது போக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பர்சனலாக பிஸி ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் தொடர்ந்து போடுவேன், ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் வந்து நல்லா வந்து புல்லிஸாக ஆகும் போகும்போது நிறைய கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கொடுப்பேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், ஆனால் நான் மார்க்கெட் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். இங்கே இல்லை நானும் ட்விட்டர்லையோ டெலிகிராம்லையோ நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா இருந்தால் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.